வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, மணப்பட்டி என்ற ஊருக்கு வந்திருக்கோம். இதில் கருப்ப கோயில் முப்பூச திருவிழா நடக்க போகுது. என்னென்ன தேதிகளில் என்னென்ன விசேஷம் நடக்குதுன்னு சொல்லி நம்ம ஊர் மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க. நாங்கள் திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் எஃப்கியூல ஒரு கிராமத்தில் மணப்பட்டி ஸ்ரீ கருப்பசாமி கோயிலோட முப்பூச விழா. ஆமாம், திருவிழா பார்த்தீங்கன்னா ஒரே நாள் தான் திருவிழா. செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் குதிரை எடுத்துகிட்டு வந்து கோயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் முப்பூசைக்காண்டி 3 பொங்கல் வைப்பாங்க. நம்ம மக்கள் எங்கள் ஊர் ஆளுங்க 3 பொங்கல் 3 பானையில் வச்சு இதை எங்கள் முன்னோர்கள் காலத்துலேருந்து இப்போ எங்கள் அப்பா பெரியப்பா அவங்க காலத்துலேருந்து இப்போ எங்கள் காலத்துக்கு அப்புறமும் இளைய தலைமுறைக்கும் அதை கற்றுக் கொடுக்கணுங்கிறதுக்காண்டி தான் நாங்கள் இப்போ இளந்தலைமுறையும் இங்கே கூட்டி நாங்கள் எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை நைட்டு பொங்கல் நடைபெறும். அதுக்கப்புறம் பொங்கல் வச்சதுக்கப்புறம் கோழி, கிடா, பன்றி 3 நான் எங்கள் கருப்பனுக்கு படைக்கிறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எல்லா சுற்று வட்டாரத்தில் இருக்க எங்கள் பங்காளி மாமச்சினா எல்லாருமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கிடா, பன்றி, அவங்களும் அதே மாதிரி பன்றி, சேவல் எல்லாமே ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 கிடா கருப்பனுக்கு படைக்கிறது நடைமுறையில் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த இது நாங்கள் 3 வருஷத்துக்கு ஒரு முறை கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இடையில கொஞ்சம் பிரச்சனையால் இப்போ 5 வருடத்துக்கு ஒருக்கு இந்த முறை மட்டும் 5வது வருஷத்துக்கு அப்புறம் இப்போ கொடுக்கறதுக்கு ரொம்ப எல்லாம் தீவிரமாக ஏற்பாடு பண்ணி நாட்டாமல் பங்காளியை இல்லை மாமச்சனை எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஒரு சிறப்பான விழாவாக செவ்வாய்க்கிழமை நைட்டு நடக்குங்கிறது எங்களோட. மண்பானையில் தாங்க இந்த பழக்கம் பார்த்தீங்கன்னா மண்பானையில் தான் பொங்க வைப்போம். இன்னும் சில்வர் சட்டியில் இந்த இதெல்லாம் கிடையாது. மண்பானையில் பொங்கல் பொங்குனாதான் இந்த தண்ணி பொங்கி வழிஞ்சாதான் நாங்கள் அரிசி போடுறது இல்லைன்னா எவ்வளோ நேரமானாலும் எரிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது இதுதான் இன்னும் நடைமுறையில் இருக்குது. இந்த குழந்தை வர வேணும்னு வேண்டுனாலும் நடக்குது. தொழில் வளர்ச்சி அடையணும், நாங்கள் தொழிலில் பின்தங்கிட்டோம்னு தொழில் வேணும்னு வேண்டுனாலும் நடக்கும். அதே மாதிரி திருமணம் நடைபெறலைன்னு யாரும் வேண்டுனாலும் நடந்ததா நிறைய நிகழ்வு. ஆமாம், என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அத்தனை கோரிக்கையும் இங்கே நடக்கிறது. வருஷம் வேண்டிட்டு போவாங்க. அடுத்த மேலைக்கு நல்லபடியாக அதே மாதிரி நடந்துருச்சுன்னா அவங்க நம்ம என்ன வேண்டுதலைக்கு பரிசு செய்கிறாங்களோ செஞ்சுருவாங்க. அனைவரும் இந்த திருவிழாவை சிறப்பாக செயல்படுத்தி உங்களோட கஷ்டங்களை வேண்டிட்டு போனால் உங்களுக்கு நல்லது நடக்குங்கிறது இந்த ஊர் மக்கள் சார்பாகவும் கோயில் நிர்வாகத்து சார்பாகவும் பார்க்குற எல்லாரையும் விழாவிற்கு வரும்படி மிக தாழ்மையோடு கேட்டுக்கிறோம்.